ஓகே, நாங்கள் ராட கன்செப்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக ராட மெல்லின பகுதியும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். வல்லின பகுதி அதே மாதிரி மெல்லின பகுதியை பார்த்துக்கிறோம். இன்றைக்கு அது ரெண்டும் முக்கியமான இரண்டு பகுதியை நோக்கி நான் போகிறோம். ஒன்று ராவினுடைய சுக்கூனுடைய கன்செப்ட். இது ஆல்ரெடி உள்ள இதில் தேவையில்லை, பட் அதில் ஒரு அந்த பகுதிக்குரிய உதாரண வசனங்களை கொஞ்சம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாங்கள் அடுத்தது போவோம். மெல்லின பார்த்து பார்க்கல போலண்ணா. ஓகே, மூணு நாலு பேர் உண்டா ஒரே பாடுறீங்க, அது பிரச்சனை. சரி, ஓகே. இப்போ மேல பொறுத்த வரைக்கும் கஸ்ரத்தும் கஸ்ரத்தேன் இது ரெண்டு தான் மெல்லினத்தில் சந்தர்ப்பங்களா ஐக்க போகுது. அது தெரியுமா உங்களுக்கு ஆல்ரெடி? முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னடா, மெல்லினமா உச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல நாவினுடைய எந்த பகுதி டச் ஆகணும், அதான் முக்கியம். இங்க நாவினுடைய மேல் பரப்பு தான் படணும். எங்க படணும்? தொண்டையில முன்னுக்கு தான் நிக்கணும், பின்னுக்கு போகல. அது இங்கெல்லாம் போனா பெரிய பிள்ளது. அதுமா பார்த்துக்கணும். அதான் எனக்கு ஒரு விஷயமா. சவுண்ட் வந்து நேரடியா கீழ் நோக்கி வளைஞ்சு வரும். ஒதுங்க பார்ப்போம், இது பிரச்சனையை பார்ப்பேன் என்னன்னு. أعوذ بالله من الشيطان الرجيم. فالموريات قدحا ரெண்டாவது وإنه لحب الخير لشديد கொஞ்சம் சத்தமா ஒதுங்க. وإنه لحب الخير لشديد அல்ல, அந்த ஹா மாறணும். லிஹுப்பில் ഖൈരി லதீத். ஹா. وإنه لحب الخير لشديد மூணாவது وطور سينين நாலாவது والنهار إذا جلاها திருப்பங்க. والنهار إذا جلاها குட், மாஷா அல்லாஹ். ஐந்தாவது والقمر إذا تلاها திருப்பங்க. ஐந்தாவது والقمر إذا تلاها குட். இது ஒதுங்க பாப்பறேனே. فجعلناه في قرار مكين في قرار مكين. قا. فجعلناه في قرار مكين فجعلناه في قرار مكين ரெண்டாவது إلى قدر معلوم திருப்ப. إلى قدر معلوم மாஷா அல்லாஹ். இப்ப நாங்க பார்ப்போம் ரெண்டு ராவும் ஒரே வசனத்துல வந்து எப்படி உச்சரிப்பு வரும்ங்கிறத பார்ப்போமா. ஒதுங்க. كلا إن كتاب الأبرار لفي عليين திருப்பி ஒதுங்க. கொஞ்சம் சத்தம் சத்தம் போட்டு ஒதுங்க. كلا إن كتاب الأبرار لفي عليين நம்பர் டூ. كلا إن أصل ரெண்டாவது يا أيها الإنسان ما غرك بربك الكريم
கொஞ்சம் பிரச்சனை சவுண்ட் இல்லை திருப்பி வாங்க. يا أيها الإنسان ما غرك بربك الكريم குட். ராட அப்படின்னா என்னென்றால் ராட சுக்கூன் விஷயம் அப்படின்னா என்னென்றால் எங்களுக்கு தெரியும் ராக்கு நேரடியாக சுக்கூனுடைய அடையாளம் வந்து வரையிலும் அல்லது ராக்கு வேறொரு அடையாளம் வந்து நம்ம சுக்கூண்டு உச்சரிப்பு கொடுத்து நிப்பாட்டணும் வசனத்துல இடையில அல்லது இறுதியில நிப்பாட்ட இடங்கள் அதை பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல ராட உச்சரிப்பை தீர்மானிக்கிறது எது? ராக்கு முன்னால வர அடையாளம் பெற்று வருதோ எழுத்து அடையாளம். அதை நாங்க தீர்மானிக்கிறதா ஆகும். இப்ப மிச்சம் பேச தேவை நாங்கள் உதாரணங்களையும் பார்த்துட்டு பேசிடுவோம். எவ்வளவு பாபுண்ணா فسبح بحمد ربك واستغفره واستغفر واستغفر. فسبح بحمد ربك واستغفره Good. إنه كان توابا توابا شدة فுல்லா உச்சரித்தீங்க. توابا. إنه كان توابا இரண்டாவது إن شانئك هو الأبتر இது பேருங்க. إن شانئك هو الأبتر Good. மூணாவது حتى زرتم المقابر திருப்பி பாருங்க. حتى زرتم المقابر நாலாவது إن ربهم بهم يومئذ لخبير திருப்பி பாருங்க. إن ربهم بهم يومئذ لخبير ரெண்டாவது கொஞ்சம் வாங்க பாபு. إن شانئك هو الأبتر ஐந்தாவது وحصل ما في الصدور ஓகே. இதுல இன்னொரு முக்கியமான பகுதி இது ராவினுடைய விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள். ராட எழுத்த பார்த்துக்கோ. சுக்கூன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்து ஒன்று வருமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் வல்லினமான எழுத்துண்டா என்ன இதெல்லாம் முன்னால ஃபத்ஹா அப்படி இல்லாட்டி ஃபத்ஹத்தைன் வருது அப்படி இல்லாட்டி லம்மா லம்மத்தைன் வரும். வல்லினமான எழுத்து நீங்க சொல்லுங்க ராக் ரா இல்ல. வல்லினமான எழுத்து காஃப் வாது ஹா அது மாதிரி படிச்சுக்கிறோம். வல்லினமான எழுத்துக்களை படிச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஏதாவது எழுத்துண்டு வருமா இருந்தால் அங்க அந்த ரா கஸ்ரா இந்த மெல்லினம் எல்லாம் போகாது. எல்லா சந்தர்ப்பத்திலும் வல்லினமாகவே தான் ஓதல் வேண்டும். இரண்டாவது சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால ஒரு ஹம்சத்துல் வசல் வருது. என்ன ஹம்சத்துல் வசல்டா? ஹம்சத்துல் வசல் சொல்றது வந்து இந்த கீழே ஹம்சா இல்லாம அலிஃபோடு சேர்ந்து வர. வெரி குட். ஹம்சத்துல் வசலுங்கிறது உச்சரிக்கப்படாத சேர்ந்து வரக்கூடிய ஹம்சா. அதான் அதுல அர்த்தம். அப்ப உச்சரிக்கப்படாத சேர்ந்து வர சில சந்தர்ப்பங்கள்ல உச்சரிக்கப்படும். அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நாங்க கஸ்ரா லம்மாலாம் பாக்குறோம்ல, அந்த ரா போதும். மூணாவது ராவானது சுக்கூன் செய்து நிறுத்தப்படும் போது வக்குஃபுடைய இடத்துல ரா வரணும். அந்த ரா சுக்கூன் செய்யப்பட்டு அந்த ராக்கு முன்னால சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்திக்கணும். நல்லா விளங்கிக்கணும். சுக்கூன் செய்யப்பட்ட ரா வரணும். ரா சுக்கூனை செஞ்சு நிப்பாட்டணும். வக்குஃபுடைய இடத்துல வந்திக்கணும் ரா. அதுக்கு முன்னால வந்திருக்கிறது சுக்கூன் செய்யப்பட்ட யாவாக இருந்தால் அதுவும் எல்லா சந்தர்ப்பத்திலும் வல்லினமாகவே தான் ஓதப்படும். இதை உதாரணம் பாருங்க. இந்த மிர் சாதுல பாருங்க. மிர் சோ மிர் என்று மெல்லிடத்துக்கு ஓத முடியாது. ஏனென்றா சுக்கூன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வந்திக்கிறது சுவாது வல்லினமான எழுத்து. சோ அந்த ரா பழைய கான்செப்ட்ல இருந்து மாறும். எந்த பழைய கான்செப்ட்?
சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால கஸ்ரா வந்து இது மெல்லினமா ஓதணும் என்ற கான்செப்ட் இங்க தலைகீழாக மாறும், இங்க வல்லினமா ஓதணும். ம். ஹம்சத்துல் வசல்ல நீங்க பாத்தீங்கன்றால் இந்த வசனம் ஸ்டார்ட் ஆகுது இர்ஜி ஐ, ஆனா அந்த அலிஃபுக்கு அடையாளம் உண்டு இல்ல, கஸ்ரத்தினுடைய அடையாளம் உண்டு இல்ல. ம். ஏனென்றால் அது ஒரு ம். ஹம்சத்துல் வசல். அப்ப கஸ்ரத்துன் வைக்கிறோம், எனவே நாங்க இது மெல்லினமாக ஓதுறதான்னு கேட்டா அப்படியே இல்ல, இந்த சந்தர்ப்பம் மாறும். குர்ஆன்ல நிறைய இடங்கள் இது குர்ஆன் ஓத போற சந்தர்ப்பத்துல இந்த விஷயங்கள் மண்டையில் இருந்தால் தான் ஓதலுக்கு வரும். மூணாவது, இந்த இடத்துல நிப்பாட்டுறண்டால் லி அன்ஃபுசிக்கும் மின் என்று மெல்லினத்துல நிப்பாட்டுறோம். எப்படி சொல்லப்படாது, சுக்கூன் வந்திக்கு அதுக்கு முன்னுக்கு ஃபத்தஹத்துன் வந்திக்கு நாங்க எனவே வல்லினத்துக்கு போகணுங்கிறது இல்ல. ஓகே. ம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் புதிய சப்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது போமா சார் இந்த சின்ன டவுட் உண்டு. இப்ப விரிவிலக்கான சந்தர்ப்பத்துல வரது ராக்கள் எல்லா இடத்துலயும் வந்து அதே சட்டமா சார், இல்லாட்டி சில இடங்கள்ல மாறுமா? ஆ, எதுல அப்படில கேளுங்க. இல்ல சார், இந்த நீங்க இப்ப சொன்னேன் கடைசியா விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள்ல ரா மாறும் வல்லினமா மெல்லினமா. ஓ இப்ப குர்ஆன்ல வந்து இந்த எல்லா இடத்துலயும் வந்து அந்த விதிவிலக்கான சட்டம் அப்ளை ஆகுமா, அப்படி இல்லாட்டி சில இடங்கள்ல மட்டுமா சார்? நோ நோ, எல்லா இடத்துலையும் இந்த அப்ளை ஆகும். விதிவிலக்கான சட்டங்கள் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். இந்த ஓகே கேன்செப்ட்ல சார். நான் பேசின இந்த 3 கேன்செப்ட்ல வரணும், அப்பதான் அங்க அப்ளை ஆகும். சார் அடுத்து அந்த விதிவிலக்கான சட்டத்துல ஃபர்ஸ்ட் வந்து சொன்னீங்க ராக்கு முன்னால் உள்ள எழுத்து வந்து ஓ வலலும் ராவை வந்து வல்லினமா தான் உச்சரிக்கணும். ஓ ஓ சார், இப்ப அப்படி அதை மினிமம் உச்சரிக்க ஏழை இல்லையா சார் ஃபுல்லாவே? எஸ், இப்படி வருது பெறால ராவ சட்டப்பகுதியில கொண்டு வரதுக்கான காரணமே அதுதான். அப்படி ஆ, ஒரு சரி. நிலைமை. ஜிசாக் சார். ஏன் பாரக்கல்லா